குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக 2 வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து சென்னையிலேருந்து ஏற்காடு வந்த வீடியோவும், ஏற்காடை நம்ம சைட் சீயிங்லாம் போன வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் தரேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 3rd வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஏற்காடுலேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு சென்னை வந்து ரிட்டன் ஆகிறோம். ஸோ அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. பேக்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி வண்டிக்குள்ளேயும் ஏற்றியாச்சு. அப்படியே பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஏற்றியாச்சு. நேற்று நைட்டு வந்து ஒரு 7 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் செம்ம மழைங்க, சரியான மழை இங்கே. ஆனால் காலையில் நான் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துட்டு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்ச அறிகுறியே கிடையாது. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஏன் இப்படி இருக்குன்னா, இது வந்து ஸ்லோப்பாக இருக்கிறதுனால கிடையாது. ஒரு அளவு கூட தண்ணி இல்லை. ஏன்னா எல்லாமே பூமி உள்ளே போயிடுது. தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பூமி உள்ளே போயிடுது. ஸோ உங்களுக்கு அந்த வாட்டரோட என்ன சொல்கிறது, நிலத்தடி நீர் வந்து அதிகமாக உள்ளே போகுது. நம்ம ஏரியாவில் ஏன் போகலன்னா, நிறைய இடத்துல நம்ம கான்க்ரீட்டை போட்டு நிரப்பிட்டோம். ஸோ இங்கே அதை தான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். ரொம்ப சூப்பரான ஒரு இடங்க. இந்த ரெசார்ட்டோட அதாவது இந்த காட்டேஜோட டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு பிளேஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடு. பட் ஆனால் என்ன சொல்கிறது, சில கமிட்மெண்ட்ஸ் வந்து சரியில்லை. அதனால் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். சரி மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நேற்று நைட்டு நல்ல மழை, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வண்டி அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. காலையில் துண்டு எடுத்து லைட்டாக தொடச்சி தான் விட்டேன். ஆனால் அப்படியே பாலிஷ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியோட குவாலிட்டி அந்த மாதிரி. நீங்கள் பாலிஷ் பண்ணிங்கன்னா கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அந்த என்ன சொல்கிறது, உப்பு தண்ணி, அந்த உப்பு ஸ்ட்ரெயினே இல்லை பார்த்தீங்களா. நம்ம ஏரியாவில் வந்து நல்லா தெரியும். நான் நிறைய அந்த மவுண்டெயின்ஸு, அதாவது இந்த மலைப்பகுதியிலலாம் போனோன்னா காலையில் வண்டி துடைக்கிறது வந்து எனக்கு பழக்கம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி தரும். காலையில் 5 மணிக்கு வந்து சும்மா அப்படியே வாக் பண்ணிவிட்டு இப்படி வந்தோம். பாருங்க மக்களே, நேற்று அந்த பீக்கூ பார்க்கில் கேக்டஸ் வாங்கினோம்ல, சும்மா ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வைக்கணும்னு நாங்கள் டெய்லி அதான் வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்து உள்ளே வச்சிரும். சேஃபாக ஒரு இடத்துல வச்சாச்சு. ஸோ இருந்த 3 நாள் ஃபுல்லாக அப்படியே வாக்கிங்க இங்கே தான். இது அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஈஸியாக இறங்கிடலாம். ஏறுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்படியே ஏறுறது. ஃபஸ்ட்டு நாள் வந்தோம் இல்லைங்களா, நான் அப்போ கேமரா எடுத்துகிட்டு வரல. இந்த லிஃப்ட்டில் ஒரு பைசன் ஒன்று தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுங்க. ரோட்டில் இருக்கிற தண்ணியை, செம்ம பெரிய பைசனு. காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து ஃபுல்லாக நடந்தால் ஆக்சுவலாக இங்கே வர்றது எதுக்கு, ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு. அதுக்கு தானே. இந்த எதிரில் ஒரு ரெசார்ட்டில் ஒருத்தன் இருக்கான், ஒரு வயசானவர் தான். காலையில் ஒரு 5 மணிக்கு நாங்கள் எழுந்தால் 5:30 வெளியே வந்து ஒரு 3 தம்மா பற்ற வச்சாருங்க. போய் கேட்டுடலாமே ஒரு இது. அண்ட் மக்களே, அதை விடுங்க. இது என்னன்னு தெரியுதா? தெரிஞ்சால் சொல்லுங்களேன் பார்க்கலாம். பாருங்க, பழுத்தது. இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய இருக்குது இங்கே. நான் சொல்லட்டுமா? காஃபி பீன்ஸ்.
ரோட்லேயே காஃபி விளையுதுங்க இங்கே, நிறைய இருக்குங்க. அந்த பழுத்ததெல்லாம் அங்கே இருக்குது. அந்த பைசன் சொன்னாங்களே, இந்த இங்கே தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. செம்ம பெருசுங்க. ஒரு கார் வந்தவொடனே அப்படியே உள்ளே இந்த போதார் உள்ளே இறங்கிடுச்சு. ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் தான். இங்கே ரெசார்ட்டில் சொன்னேன், அது கிட்டலாம் போகாதீங்க, அது நிறைய பேர் கொண்டு போட்டிருக்கு, பார்த்து இருந்துக்குங்கன்னு. பாருங்க, நிறைய கோழிங்க. ரூமை பற்றி சொல்லணும்னா, லொக்கேஷனு இவருங்களா கத்துறானுங்கெல்லாம். லொக்கேஷன் வைஸு அதெல்லாம் சூப்பருங்க. அதே மாதிரி சர்வீஸ்லாம் கூட சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று, ரூம் உள்ள பாத்ரூம் சரியில்லை, சுத்தமாக சிக்னல் கிடையாது இங்கே. ஒய்ஃபை சுத்தமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்லோ. இதுதான் காட்டேஜோட பேர், நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். சுத்தமாக ஸ்லோ. அதே மாதிரி என்ன சொல்கிறது, சாப்பாடெலாம் சூப்பர். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் தான், நம்ம பேலேயே வந்துடும். அது எக்ஸ்ட்ரா நான் 3 வேலையுமே இங்கே தான் சாப்பிட்டோம். அதெல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று, ரொம்ப பழைய பில்டிங்கு, மெயின்டெனன்ஸே இல்லாமல் வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு குறை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, ஏன்னா டேப் ஆடுது அதெல்லாம் இருக்குது. இந்த செடி என்னன்னு தெரியுதுங்களா, தொட்டாசிலிங்கி. இப்போ பாருங்கள், மூடிக்கிச்சு பாருங்கள். இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது, நிறைய இருக்குங்க. இது ஆக்சுவலாக அந்த தண்ணி போகிற இடத்துல தான் இருக்கும். நம்ம ஏரியாலலாம் கிடையாது. இருந்தது ஒரு காலத்தில், இப்போ கிடையாது. A few minutes later. நம்ம ஏரி வந்தது வேறு ரூட்டு. இப்போ நம்ம ஏரி வந்தது வேறு ரூட்டு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வேறு ரூட்டு. இது நேராக வந்து சென்னை போகிறதுக்கு இது தான் காட்டுது. சரி, There's a little hole in my big head. I like to watch the white floor turn red. I like to look at myself from the outside. No signs of life, so step aside. There's a little pity in the big eyes. I think it makes them pretty. They look so nice. They only care
இந்த வழியில் அந்தளவுக்கு வண்டிங்க கிடையாது. மெயின் ரூட்டே அதுதான் போல். நல்லா தான் இருக்குது ரூட்டு. வச்சுருக்கேன். மக்களே, சென்னையிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குது. பயங்கரமான சீனிக்குங்க. இது பாருங்கள், இதுதான் மிளகு செடி. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேக்கு, மிளகு அந்த மாதிரி தாங்க இருக்குது. செம்ம சீனிக்காக இருக்குது ஏரியாவே. இந்த ரூட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரூட்டோட மேப் தரேன். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கனாலே, அதாவது சேலம் முன்னாடியே ரைட்டில் கட் பண்ணி மேலே ஏறணும். இப்போ நான் வந்தது வந்து இந்த ஓமலூர் சைடு வந்தேன். இங்கே பாருங்கள், காஃபி பிளான்டேஷனு. இது நிறைய இருக்குங்க. இதெல்லாம் காஃபி. மிளகு இருக்குது. மிளகு எனக்கு தெரியுது. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டினா தான் தெரியும். நம்ம கோப்ரோவில் ஜூமிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. அங்கே இருக்குது பாருங்கள் மிளகு. சின்ன சின்னதாக இருக்குது. நான் முடிஞ்சால் எடுத்து காட்டுறேங்க உங்களுக்கு. எதுவும் கீழே இல்லை, எல்லாம் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக மிளகு தான். ஆனால் ரொம்ப நேரோ ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. எதிரில் வண்டி வந்தால் ஸ்டாப் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக இதெல்லாமே காஃபி தான். காஃபி. நடுவில் வந்து பெரிய மரத்தில் வந்து இந்த இது மிளகை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. There's a great pain in my tired heart. This is the last time I fall apart. I'd like to stop for a sec. No one needs to rush. There's a pure light and a pure hush. இது ரைட்டில் நேராக சேலம். ജയിക്കണം. ജയിച്ചു.
சென்னை வந்து இன்னும் 311 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டுவர்ட்ஸ் நம்ம போகிற வழி வந்து கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம். அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழி ஆத்தூர், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி. குக் கோமாளி பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரோடு சூப்பராக இருக்கும் மக்களே, செம்ம ரோடு இது. டில் இந்த கள்ளக்குறிச்சி வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம உளுந்தூர்பேட்டை. வெட்டிட்டு வந்துட்டேன். என்ன பண்றது, அவ்வளோ டெடிகேஷன். முடி கிடச்சி அது கிடச்சுன்னு சொல்லி தேவையில்லாம மார்க் போயிடக்கூடாது. அந்த மஷின் விஸ்கிங் பண்றது அண்ட் இது பேன்ல ஸ்ட்ராபெரி அடிச்சு அது சமைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது கொஞ்சம் வெஸ்டர்னைஸா இருந்துச்சு. மேம் இது ஓகே? மேம் இதுல கொஞ்சம் குண்டா இருக்கா, இதுல எடுத்துடணுமா? ஒன்றும் வேணாம், அதான் என்னோட அழகே. உமன் யூ ஹாவ் a sexy touch. ஆமா, கையில மேஜிக் தூரம் வர்ணிக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டேன்னா ஆனால் வேணாம், சுகர் போடாத. உழப்புறான் ஐயா. ஆஹா, சோனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து ஒன்று போட்டிருக்கிறா. அவன் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மரம்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் மேலே மரம்லாம் வரைஞ்சி, ஸோ அந்த லெவலுக்கு அவன் இறங்கி ஒன்றும் இல்லை அண்ணன். கெஸ்ட்டாக வருவாங்க, அந்த மாதிரி வந்துருக்காங்க. நீ வேணும்படி கொண்டு போயிடுவேன். என்ன போவாங்க? இல்லை நான் ஆல்ரெடி அவங்க என் அண்ணன் சொல்கிறாங்க. அண்ணனா? அவங்க இப்போ என் அண்ணன் தான் பாட்டு. எங்க அண்ணன் நீ அன்பு தெரிவிக்கிறது அண்ணன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மள வந்து எல்லா தெரியாத போறாங்க. எல்லா சீசன் பார்த்துருக்கோம்ல, எல்லாருமே அழகாக ஜாலியாக கடைசியாக அண்ணன். சரிக்கா, தங்கச்சி வரேன். அக்காவா? தங்கச்சி இவனும் நானும் வந்து ரொம்ப நண்பர்கள், அதனால என்ன அண்ணன் கூப்பிடுங்க, அப்பதான் நான் போவேன். அவங்க ஒன்று பொசிஷன் தான், நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்க. அதை எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க? ரெண்டு அண்ணங்களும் போகல. தேங்க்யூ தங்கச்சி. மக்களே, டைம் பார்த்திங்கன்னா மணி 1:30 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை எட்டியூபியில். ஸோ சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கிளம்பிட்டோம். 1:30 மணிக்கு இங்கே எடுத்திருக்கோம். இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னைக்கு. செம கூட்டங்க உள்ள. சண்டே மத்தியானம் சரியான கூட்டம். சரி வாங்க அப்படியே போவோம். இப்போ மணி வந்து 5ஆவதுங்க. இப்போ தான் வந்து சென்னை ரீச் ஆனோம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கலாம். ஆனால் திண்டிவனம்லேருந்தே நிறைய வண்டிங்க, நிறைய காரு, 3 நாள் தொடர்ந்து லீவில், அதனால் நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க போல். ஸோ ரொம்ப நின்று தான் வந்தது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி இப்போ வந்து 5 மணி. ஆனால் ஒரு 4 மணிக்கே வந்திருக்கலாம். அது ரொம்ப டிராஃபிக் தான். சரி, நம்ம ஏற்காடு வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ட்ரிப்பாக வந்து பிளான் பண்ணி போகலாம். சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட பார்க்குறேன். அண்ட் தென் இந்த 3 வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள். லிங்க் வந்து எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. சீக்கிரமாக உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.